குளிர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஈவினிங் வாக்கிங் போ முடியல. ஏன்னா சீக்கிரமாவே இருட்டிருது. நேத்தெல்லாம் ஜிம் கூட போல. சோஃபால வந்து ஒரு இடம் இருக்கு. அங்க உட்காந்துட்டு அப்படியே பெட்ஷீட்ட போத்திட்டு எதையாவது யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா மத்தியானம் ஆயிருது. டைமும் வேஸ்ட் ஆயிருது. நான் உட்காந்த இடத்துல ஒரு செடியே நட்டு வச்சிடலாம் போல. ஏன்னா அவ்வளோ பெரிய குழி விழுந்து கிடக்கு. நான் அவ்வளோ மணி நேரம் உட்காந்துருக்கேன். இன்றைக்கும் சோஃபா என்னை வாவான்னு தான் கூப்பிட்டது. ஆனால் இப்படியே விட்டோம் அப்படின்னா ரொம்ப லேசி ஆயிடுவோம் அப்படின்ட்டு தான் ஜிம் கிளம்பிட்டேன். அங்கே ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஒரு பார்சல் வந்திருந்தது. அதையும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் இருந்ததுனால லஞ்ச் வந்து காலையிலே பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு கவுனி அரிசி, பீன்ஸ் பொரியல், அரைக்கீரை பொரியல் அண்ட் தட்டைப்பயிறு குழம்பு. பசங்க வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா டெய்லி இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறாங்க இந்த குளிர் ஆரம்பித்ததுலேருந்தேவும். அதுக்கு வேறு மறுபடியும் பண்ண சோஃபாவில் உட்காந்து யோசிக்க வேறு செய்யணும். எனக்கு வந்து ஏதாவது கறக்கு மறக்குன்னு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி வீக்கெண்ட் சாப்பிட்றதுக்காக சீவல் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருந்தேன். இதோட ரெசிபி நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இதோட மெஷர்மெண்ட் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உருக்கின பட்டர், உப்பு, பெருங்காயத்தூள் அதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்புறம் சூடான எண்ணெயில் வந்து நம்ம சீவல் போட்டு எடுத்துடலாம். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.